Hi friends, welcome back to my channel. This is Venki's today. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேரி கிறிஸ்மஸோட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் இந்த 2 பேர் கம்போல ரிலீஸ் ஆகிக்கிற இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ட்ராவல். இந்த டக்கர் ட்ரெஸ் தான் என்னோட டைம் மிஷின். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டுப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, என் இஷ்டத்துக்கு இருப்பேன். நீயும் ஹாப்பியாக இருந்த டைம் தானே? வா அந்த டைமுக்கு போகலாம். Choose one. Good choice. ஜாயிண்ட் வீல்ல ஏறின மாதிரி எங்க ரொமான்ஸ் சர்றன்னு மேல போச்சு. ஆனா மேல போன ஜாயிண்ட் வீல் அதே வேகத்துல கீழே வந்துரும்ல. கேஸ் முடியல, இப்பதான் ஆரம்பிச்சேன். கிறிஸ்மஸ் இப்பதான் மேரி கிறிஸ்மஸ் ஆயிருக்கு பிரதர். இனிமே அடிக்கடி இப்படி பண்ணலான்னு இருக்கேன். சூப்பருங்க, நல்ல ஐடியா. முடிச்சா என்ன கூப்பிடுறேன். ட்ரெய்லர் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் 2 பேரோட சாய்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி உள்ள சாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் கட்ரினா கைஃபோட சாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 2 பேரும் அந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அந்த ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் கட்ரினா கைஃபோட கட்டு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக, என்றைக்குமே இல்லாதது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதியோட இது கமல் சார் காமிச்சிட்டு அது இந்த கமல்ஹாசன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த படத்தோட ரெஃபரன்ஸாக அவங்க காமிச்ச விதம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐயோ, அந்த படம் பேர் வேறு வரமாட்டேங்குது. ஐ திங்க் ஸோ சிகப்பு ரோஜாக்கள் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சிகப்பு ரோஜாக்கள்லாம் கமல் சார் ஒரு வில்லனாக இருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் கொலை பண்ணிவிட்டு அப்படியே அதில் ரோஜா செடி வைக்கிறமே ஒரு சீன் இருக்கும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் படி ஒன்று எடுத்துகிட்டு வராங்களா இல்லையான்னு தெரியல. அதே போல் இதில் ராதிகா சரத்குமார் அவங்க வேறு இருக்காங்க. ஸோ அவங்க இதை இன்வெஸ்டிகேஷனாக வராங்க. அதுக்கப்புறம் போலீஸோட ஒரு அதிகாரி அவர் வேறு வராரு. ஸோ விஜய் சேதுபதியோட சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் மர்டர் மிஸ்ட்ரி சைடாக இருக்குது. அதே போல் கட்ரினா கைஃபோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் ஒரு ஷார்ட்டில் நம்ம சின்ன வயசில் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதே மாதிரி அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த ஷேடோவில் சின்ன வயசோட அந்த ரெஃபரன்ஸ் காமிச்ச விதம் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக அவங்க காமிச்ச விதம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதோட அந்த ஸ்டார்டிங்கில் 2 மிக்ஸி அரைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்திரையாக இருக்கும்,
இன்னொன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ மிளகா அரைக்கிற மாதிரி ஐ திங்க் ஸோ ஏதோ சமையல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணுன்றப்போ சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸாக அவங்க காமிக்கிற அந்த டீட்டெயிலிங் எல்லாம் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் ஓவராலாக ட்ரெய்லரில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. டக்குன்னு முடிச்சமே இருந்ததுன்னே சொல்லலாம். டக்குன்னு மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சமே இருந்தது. ஸோ ட்ரெய்லரை என்னமோ பாதியிலே கட் பண்ணவே இருந்ததோன்னு எனக்கு கொஞ்சம் ரஷ் பண்ணவே இருந்ததோ எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது ட்ரெய்லர் கட் பண்ண போகும்போது. இன்னொரு விஷயம், நான் ஏன் இதை வந்து ஹிந்தி ட்ரெய்லரில் நான் ஏன் பார்க்கலன்னா, ஹிந்தி ட்ரெய்லர் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, இது வந்து ஹிந்திலையும் தமிழ்லையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர் நான் ஆல்ரெடி வந்தோடனே பார்த்ததுனால ஐயோ அதை இது ஏன்டா ரியாக்ட் பண்ணோன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கட்டுன்னே சொல்ல ட்ரெய்லர் கட்டு வந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த தமிழ் ட்ரெய்லர் கட்டி இருக்குமா இருக்காதான்ற ஒரு ஆர்வத்தில் தான் சரி தமிழ் ட்ரெய்லர் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் தமிழ் ட்ரெய்லர் பார்க்கல, ஹிந்தி ட்ரெய்லர் பார்த்தேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த மேரி கிறிஸ்மஸோட அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ண விதம் வந்து சூப்பராகவே இருந்தது. கடைசியாக அவங்க வந்து விஜய் சேதுபதி காமிச்சது வந்து செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் கட்டி இருக்குமா இருக்காதான்றது தான் ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. ஸோ இது வந்து ஓகே அந்த லெவலுக்கு இல்லைனாலும் ஸோ என்ன யார் இதில் மெயின் கல்ப்ரேட்டுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த 2 ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் மேலாம் ஸ்டோரி ஃபோக்கஸ் ஆகுதுன்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட்டுனே சொல்லலாம். ஹிந்தி வந்து செம்மையாக இருந்தது. தமிழ் வந்து கொஞ்சம் ஆஃப் கட்டுன்னு சொல்லாமல் ஆஃப் கட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் ஹிந்தி ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ அதனால தான் தமிழ் ட்ரெய்லர் நான் இன்றைக்கி பார்த்தது. ஸோ அதனால் ஹிந்தியே தெரியாதுன்னு இல்லை, சப்டைட்டில் பார்த்தாவது நம்ம ஹிந்தி புரிஞ்சுப்போம். ஸோ அந்தமாரியான நம்ம டங்கி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி அதை பார்த்ததுனால நான் ஹிந்தி ட்ரெய்லர் நான் வந்து பார்க்கல. ஸோ ஹிந்தி கம்பேர் பண்ணுறதோட தமிழ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதே போல் இதுவும் 12 ஜனவரி தான் வருது. அனுமானும் 12 ஜனவரி தான் வருது. ஸோ அயலான் எப்போ ரிலீஸ் ஆக போகுது தெரியல. அதுவும் 12 தான் ஜாயின் ஆக போகுதுன்னா 2 விஎஃப்எக்ஸு ப்ளஸ் ஒரு விஜய் சேதுபதி படம். ஸோ தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் 3 படம் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. ஸோ எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்து டப்பிங் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். கத்ரீனா கைஃப் கொடுத்த அவங்களோட டப்பிங் வந்து சூப்பராகவே இருந்தது, அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் ட்ரெய்லர் வந்து. ஸோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்றது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then catch you guys on the next video.